ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ரெட்டும் மில்க்கு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தண்ணி கலக்காத நல்லா கெட்டியான பாலாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் மேலே இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டு 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ப்ரெட் 2 சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு மில்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், ஒரு சைடு ப்ரெட்டை மில்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். இந்த சைடு நம்ம மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணட்டும். பாருங்கள், ப்ரெட்டு ஃபுல்லாக மில்க் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ அது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ப்ரெட்டு சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ இது மேலே லைட்டாக நான் சுகர் அப்ளை பண்ணிக்கிறேன். சுகர் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே லைட்டாக ஹனி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹனி அப்ளை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.